ஆழமான கருத்தெல்லாம் முழுக்க படிச்சு எதுவுமே மாற்றம் பண்ணல இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இல்ல நீங்க சமூக நீதி இல்ல நீங்க வந்து இந்த செய்தியை பெண்ணு தள்ளிட்டு அந்த செய்தியை முன்னுக்கு கொண்டு வந்து நான் பதில் சொல்ல தயாரு. ஒரு நிமிஷம். காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வபெருந்தகை கோவிலுக்குள் அனுமதிக்கப்படாதது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு விளக்கமளித்துள்ளார். ஒன்னு ரெண்டு அப்படி பரவலா கேட்டா இன்ட்ரெஸ்டா இல்ல. நான் அவரோட பேசினேன் செல்வபெருந்தகையோட. அந்த மேலே கோபுரத்துக்கு போகிறதுல வந்து முதல்ல அவங்க வந்திருக்காங்க, மேலே போயிட்டுருக்காங்க. வந்து பின்னாடி ஒரு போகும்போது கீழே இருக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேசிட்டு அவரை மேலே போய் அதில் கலந்து ஆழமான கருத்தெல்லாம் முழுக்க படிச்சு எதுவுமே மாற்றம் பண்ணல ஒரு கருத்தை இல்ல நீங்க வந்து இந்த செய்தியை பெண்ணு தள்ளிட்டு அந்த செய்தியை முன்னுக்கு கொண்டு வந்து நான் பதில் சொல்ல தயாரு. ஒரு நிமிஷம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பல ஆண்டு கால போராட்டத்துக்கு விடிவை தந்திருக்கின்றோம். சமூக நீதி காப்பாற்றப்படுகின்ற ஆட்சி இந்த ஆட்சி. அனைத்து ஜாதியினர் அர்ச்சகலாகும் என்பதை எவ்வளவெல்லாம் சதி திட்டங்கள் தீட்டி சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார்கள் என்பதை உண்மையான பத்திரிகையாளர் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அந்த வகையிலே 32 பேரை பணி நியமனம் செய்து ஆட்சி வந்தவுடன் 2021ஆம் ஆண்டு பணி நியமனத்தை வழங்கிய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. காலனி என்ற சொல்லு எங்கும் இருக்கக்கூடாது என்று அரசாணை பிறப்பித்த ஆட்சி மாண்புமிகு தமிழக. தாழ்த்தப்பட்ட மக்களையும் தொழில் முனைவோர்கள் ஆக்குவதற்காக கழிவுநீர் ஏற்றுகின்ற அந்த வாகனத்தையும் தந்து அதற்குண்டான மானியத்தை தந்து அவர்களையும் தொழிலதிபர்களாக்கிய ஆட்சி இந்த ஆட்சி. இது போன்று கவனக்குறைவால் ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகளை அவ்வப்போது தீர்த்து கொண்டிருக்கின்ற ஆட்சி இது. ஆகவே இதை பெரிதாக்க வேண்டாம். இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டைவர்ட் ஆகிடுமா? இது முக்கியமானது சொன்னேன். சாப்பாடு இதெல்லாம் பொலிட்டிக்கல் கேள்விக்கு ரெடி. நான் போனால் டைவர்ட் ஆகிடும். அதெல்லாம் எதுவுமே வராது. வெறும் இதுதான் வரும். வெறும் இந்த சப்ஜெக்ட் தான் வரும். வெறும் இதுதாங்க வரும். எனக்கு பதில் சொல்லலாம் தெரியாதெல்லாம் இல்லை, நிறைய சொல்ல முடியும். இது பெண்ணுக்கு போயிடும். அந்த செய்தி தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.